ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குலோப்ஜான் செய்ய போகிறோம். ஒரு பாக்கெட் குலோப்ஜான் மாவு எடுத்துருக்கோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் மாவை கொட்டிக்கோங்க. பால் ஊற்றி குலோப்ஜான் மாவை இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெய் இல்லை எண்ணெய் எது வேணுமோ சேர்த்துக்கோங்க. நாங்கள் நெய் சேர்த்துக்கிறோம். பிசையணும்னு சொல்லுங்கள். ஒன்றா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம இப்போ பாகு ரெடி பண்ணிடுவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாவு எடுத்து நம்ம இப்போ சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. நம்ம 100 கிராம் ஜீனி எடுத்துக்கலாம். அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஏலக்காய் தூள் வாசனைக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன்னா. சட்டி சூடாயிடுச்சு. இப்போ மாவு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா உருண்டையும் எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கருகிராமல் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க. வேகமாக வச்சிங்கன்னா வெளியில் கருகிரும், உள்ள மாவாகவே இருக்கும். விரிசல் இல்லாமல் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் பாகில் எடுத்து உருண்டையெல்லாம் போட்டுடலாம். பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போவே சாப்பிடன்னு போல இருக்குது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். குலோப்ஜான் ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.